ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கேஜில் உள்ள புறாங்க தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோடைய கேஜிக்கு வந்திருக்கிறோம். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், 2 புறாவை நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் விட போகிறோம்னு சொல்லிட்டு. அது இந்த 2 புறாங்க தான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவன் கேஜியும் அப்படியே விசிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இவன் பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஆஸ்ப்ரா சீட்டும் சைடில் அந்த மர பட்டியில் வச்சு தான் அடித்து வச்சுருக்கிறான். இது இவனே செஞ்ச கேஜ் தான். இப்போது பார்த்தீங்கன்னா, உள்ளே நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த 2 புறாவை சும்மா தான் கொடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம். பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதெல்லாம் எல்லா வீடியோவுமே வரும். அவன் இப்போ புறா வெளியில் எடுத்து விட சொன்னேன், அதனால் வெளியில் எடுத்து விட்டுட்டுருக்கிறான். ஒன்று ஒன்றா வருது பாருங்கள். இப்போ தான் ஓப்பன் பண்ணி எல்லாமே விட ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஒரு 8 புறாங்களுக்கு டேப் ரிலீஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாமே வருது, அப்புறம் வெளியில் உள்ளே போயிடுது. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல தான் யாரெல்லாம் போடுறான். நம்ம புறாவை விட்டாச்சு. நான் டேப் அடித்து தான் கொண்டு வந்தேன் புறாவை. நம்ம கூண்டிலேருந்தே டேப் அடித்து தான் கொண்டு வந்தேன். எனக்கு இது நின்றுக்கும்னு தோணுது, எப்படின்னு தெரில. பார்க்கலாம். என்ன பிரச்சனை இல்லை, நிற்கலைன்னா தான் அது பிரச்சனை. ஏன்னா அந்த மேல் நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மேல் நம்மளுடைய புறா இல்லை, நான் வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்த புறா தான். இந்த ரைட் சைடில் நின்ன புறா மட்டும்தான் நம்ம வீட்டில் சிக்கானது. அது வாங்கிட்டு வந்தது, அது இந்த ஊர்லேயே தான் வாங்கினது. அதனால் அது அங்கே போயிருமா என்னென்னு எனக்கு தெரில. பார்க்கலாம். எல்லாம் வெளியில் வர சொன்னால் உள்ளே போகுதுங்க. இந்த ஒன்று மட்டும் வருது. இதுதான் நான் கேட்குறேன், அவன் கொடுக்கவே இல்லை. சரி, ஓகே அப்படின்ட்டேன். நல்லா இருந்தது இந்த புறா. நம்மளுடைய ஒரு ஃபேவரட் புறாவை மேல் இறந்துடுச்சுல, அதுக்கு போடலான்னு பார்த்தேன். இப்போது நம்ம இங்கே கேஜுக்குள்ளேயே விட்டாச்சு. அவனோட கேஜ் செட்டப் பாருங்கள். எல்லாமே அவனாவே செஞ்சது தான். இந்த ஒன்று யார் இதுன்னு தெரில, நின்றுது. இந்த கீழே நிற்கல அது. இப்போ இந்த சைட்லேயும் கொஞ்சம் நிற்கிது, அதையும் காமிக்கிறேன். இந்த சைடு மட்டும் மேலே மரத்தை வச்சுருக்கிறான், சும்மா வச்சுருக்கிறான். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு, நல்லா பார்த்துக்கோங்க. இவர் தான் இந்த புறாவுக்கெலாம் ஓனர். தலைவரே கொஞ்சம் திரும்புங்களேன். இவர் தான் ஆணழகன், பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஆள். ஏசி சர்வீஸ் பண்ணுற கடையில் வேலை பார்க்காரு, ஆனால் இவருக்கு வேலை தெரியாது. சரி, போதும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் மேலே நம்ம வீடியோ போட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.